இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாட்கள் நாம் பார்க்கும்போது நாம் தியானிக்கிற வருடத்தில் எல்லா நாளும் தியானம்தான். விசேஷமாய் தேவனுடைய பாடுகளை குறித்து தியானிக்கிறதான அந்த பகுதியின் கட்டத்தில் நாம் இந்த ஆண்டில் காணப்படுகிறோம். கடந்த ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு இரவு வேளைகளையும் நாம் தியானித்து இயேசுவின் பாடுகளை குறித்து, இயேசு எதற்காக இந்த பூமியில் கடந்து வந்தார் என்று எல்லாம் நம்ம தியானித்தோம். இந்த நாள் பாம் சண்டே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஞாயிறு? குருத்தோலை ஞாயிறு. இந்த குருத்தோலை ஞாயிறுக்கு ஒரு வார்த்தை, மிகவும் பெரிய ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? ஓசன்னா. ஆமென். எல்லாருக்கும் என்ன செய்கிறது தெரிகிறது. ஓசன்னா, உன்னதத்தின் தேவனுக்கு ஓசன்னா என்று இயேசுவை குறித்து பாடின ஒரு இடம். அந்த நாளை நினைவு கூறுவது. அது எப்படி வரும் அப்படின்னா, இயேசுவின் உயிர்த்தெழுதலின் ஞாயிற்றுக்கிழமைக்கு முதலாம் வாரம், அந்த சண்டேக்கு முந்தின சண்டே என்ன வாரம்? குருத்தோலை ஞாயிறு அல்லது ஓசன்னா ஞாயிறு அல்லது பாம் சண்டே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளுக்கு ஒரு மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு காரணம் உண்டு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக இந்த ஒரு பகுதி, இந்த ஒரு செயல் நடக்கும் என்று தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டதை நிறைவேறப்பட்ட ஞாயிறு தான் அந்த ஞாயிறு. ஆமென். அது ஞாயிற்றுக்கிழமை வரணும் அப்படின்னு இல்லை, ஆனால் அது ஞாயிற்றுக்கிழமை அன்று வந்திருக்கு. ஆமென். இந்த எந்த இடத்துல இந்த தீர்க்க தரிசனமானது உரைக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் மெசியாவாக இந்த பூமியில் வருவார் என்று பல தீர்க்க தரிசனங்கள் ஆதியாகமத்தில் இருந்து நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த குறிப்பிட்ட வேத வார்த்தை, வேத வசனத்தில் எந்த இடத்துல காணப்படுகிறது என்பதை குறித்து தான் நாம் இந்த மாலை ஆராதனையில் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். சகரியா எழுதினதான தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்திற்கு நேராய் நம்மளுடைய சிந்தனைகளை திருப்பிக் கொள்வோம். சகரியா chapter 9 verse 9. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூறு, மிகவும் களிகூறு. எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பகுதி, behold your king is coming to you. உங்களுடைய தேவ அல்லது ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளை நாம் தியானத்திற்காக எந்த பகுதியை எடுத்துக்கொண்டோம் என்றால், அவர் என்ன செய்கிறாரா? நம்மளுடைய வாழ்க்கையின் ராஜாவாக அவர் கடந்து வருகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜா என்று சொல்லப்பட்டால் அந்த ராஜாவுக்கென்ற சில தன்மைகள் உண்டு. ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜாவா இருக்கிறவங்க பிறர் சொல்லுவதை கேட்டு தான் நடப்பதல்ல, அவர் சொல்லுகிறதை, அவர் எதை கட்டளையிடுகிறாரோ அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து போவதுதான் என்னது? ராஜாவுடைய வேலை இல்லை. ராஜாவின் வார்த்தையை கேட்டு மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். இப்பொழுது இயேசு கிறிஸ்து ராஜாவாக இந்த பூமிக்கு வருவார். மெசியா என்பவரே யாருதான்? ஆட்சி செய்கிறவர் அல்லது ஆளுகை செய்கிறவராக அவர் ரூல் அண்ட் ரெயின், அவர் ஆளுகை செய்கிறவராக ஆண்டு அவர் என்ன செய்கிறவர்? ஆளுகை செய்கிறவராக இருக்க வேண்டும் என்பதுதான் யூத மக்களுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பாய் காணப்பட்டது. தீர்க்க தரிசனங்கள் பல நூற்றாண்டாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் ராஜாவாய் இந்த பூமியில் வரப்போகிறார் என்பதை குறித்து அவர்கள் காத்திருந்த ஒரு விஷயம். அவர்கள் வெகு நாளாய், ஆண்டுகளாக தவமிருந்து காத்திருந்த ஒன்று. யூத ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும் ஒரு இரட்சகர் பிறப்பார், இரட்சகர் வருவார். அவர் நம்மை என்ன செய்ய போகிறார்? இப்பொழுது இருக்கிறதான இந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுதலை
செய்வதற்கு அவர் ஒரு இரட்சகராக தோன்றுவார், அவர் ஒரு மெசியாவாக கடந்து வருவார் என்பதுதான் அவர்களுடைய பெரிய நோக்கமாய் காணப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து உலக பிரகாரமான ஒரு ராஜாவாய் வரவில்லை, அவர் ஒரு சர்வண்டாய் வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லா மனுக்குலமும் அவரை ஒரு ராஜ அரண்மனையில் ஒரு ராஜாவுக்கு பிள்ளையா பிறப்பாங்கன்னு காத்திருந்த வேளையில் இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார்? மாட்டு தொழுவத்தில் முன்னணியில் கடத்தியிருந்தாங்க. பெரிய பேக்ரவுண்டு இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குட்டி பகுதியில் ஒரு கிராமத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிறக்கிறார். ராஜாவாக இருக்கணும், இவ்வளோ உலகத்தை ரட்சிக்கிற இரட்சகர் பிறந்தார் என்கிற அடையாளங்கள் எல்லாம் உலகத்தில் தோன்றப்பட்டு சாஸ்திரிகள் வெகு நாளாய் பயணம் செய்து என்ன செய்கிறாங்க? அந்த ராஜாவை பார்ப்பதற்கு வர்றாங்க. ராஜ அரண்மனையில் ராஜாவை பார்க்க முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றும் நாம் வாழும் காலகட்டத்திலும் இயேசுவை நிறைய பேர் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்கள் வாழ்க்கையில் இயேசு யாரா இருக்கிறார் என்கிற பிரமை அல்லது அவர்களுடைய இமேஜினேஷன், கற்பனை எப்படி இருக்கிறதோ அப்படி இயேசுவை தேடுகிறார்கள். ஆனால் அவர்கள் தேடுகிற விதமா இயேசு என்ன செய்யப்படவில்லை? காணப்படவில்லை. ஹல்லேலூயா. அதனால அவர் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிடுறாங்க. இல்லவே இல்லை. அவர் இந்த உலகத்தில் பிறந்தது உண்மைதான், அவர் இந்த உலகத்தில் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது உண்மைதான், அற்புதங்களை அடையாளங்களை செய்தது உண்மைதான், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினது உண்மைதான், என்னது கண்ணு தெரியாதவங்களை குருடர்களுக்கு பார்வை கொடுத்தது உண்மைதான், குஷ்ட ரோகிகளை சுகப்படுத்தினது உண்மைதான், 5 அப்பந்தையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு மேலானவர்களை போஷித்தது உண்மைதான், கடலின் மீது நடந்தது உண்மைதான், அதே போல் மரித்ததும் உண்மைதான், மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு எல்லாரையும் போல இந்த உலகத்தில் பிறக்கும் மனிதர்களுக்கு முடிவு என்று சொல்லப்படும் கல்லறையோடு அவர் வாழ்க்கை நின்றுவிடவில்லை. 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி அவர் ராஜாதி ராஜாவாக இன்று அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் இயேசுவின் பிறப்பை ரொம்ப மிகப்படுத்துவாங்க. அவருடைய நோக்கம் பிறப்பில் ஆரம்பித்தாலும் அவருடைய நோக்கத்தின் நிறைவு எதில் தான் முடியுது? அவருடைய உலக பயணத்தின் முடிவு அல்லது மரணம், மரணத்திற்கு பின்பு. அதுதான் மனுக்குலத்திற்கும் இயேசுவுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம். மனிதர்கள் எப்பேற்பட்ட பேக்ரவுண்டில் பிறக்கப்படலாம், அவர்களுடைய முடிவு ஒன்றில் தான் முடிஞ்சிடும். எதில் தான் முடிஞ்சிடும்? மரணத்தில் முடிந்துவிடும். அது பணக்காரவங்க வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அரண்மனையில் பிறந்தாலும் சரி, அல்லது அடிமையின் குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, பிறப்புன்னு ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுன்னா இறப்பு என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று, அது காலத்தை மாற்றவே முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையவே மாற்றி நமக்கு ஒரு மாதிரியாக, அது முன்னோடியாக ஓடின ஒரு செயல் என்ன தெரியுமா? மரணத்தோடு மனிதனுடைய வாழ்க்கை முடிவதல்ல, மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு, அதற்கு அவன் உயிர் தெழுத வேண்டும் என்று முதலாவது இயேசு உயிர் தெழுந்து காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை இன்னைக்கு அநேக ஜனங்கள் இதை மையப்படுத்துவதில்லை. கிறிஸ்மஸ் வந்துருச்சுன்னா எல்லாரும் புத்தாடைகள் எடுப்பாங்க, நிறைய பேருக்கு இனிப்புகளையும் எல்லாத்தையும் வழங்குவாங்க, இயேசுடைய பிறப்பை கொண்டாடுவாங்க. ஆனால் உண்மையாக நாம் அதை அதிகமாய் நினைவு கூற வேண்டியது அவருடைய நோக்கம். பிறப்பு ஒரு நோக்கம்தான், அது இந்த நோக்கத்தை நிறைவேற்றினது என்னது? அவருடைய மரணம். அதை நாம் நினைவு கூறுகிறது. நம்மோட நாம் என்ன செய்யக்கூடாது? வைத்திருக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. அந்த அன்பை பறைசாற்றுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப ஒரு ராஜாவாக இயேசு கிறிஸ்து பூமியில தோன்றல. அவர் என்ன செய்கிறாரு? ஒரு சின்ன குடும்பத்தில் தான் என்ன செய்கிறார்? பிறக்கப்படுற பெரிய பிரபலமாக ஒன்றும் இல்லை, ஆனால் அவருடைய செயல்கள் பிரபலமாயிற்று. ஹல்லேலூயா. இப்போ பார்க்கிறோம், மத்தேயு எழுதினதான சுவிசேஷம், மார்க் எழுதினதான சுவிசேஷம், லூக்கா எழுதினதான சுவிசேஷம், யோவான் எழுதினதான சுவிசேஷம், இந்த சுவிசேஷங்கள் 4லையுமே பல சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசுவின் அற்புதங்கள், இயேசுடைய உவமைகள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சில
சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டது, சில சுவிசேஷத்தில் என்ன செய்யப்படாது, சொல்லப்படாது. ஆனால் இந்த சம்பவம், இந்த சகரியா 9ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தில் நிறைவேறுதல் 4 சுவிசேஷங்களிலுமே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 21:5, மார்க் 11:7-9, லூக்கா 19:35 முதல் 38, யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் இந்த பகுதியை குறித்து 4 சுவிசேஷங்களிலுமே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது ஒரு முக்கியமாய் எல்லாருடைய கவனத்தையும் ஒரு விஷயம். இந்த ஸ்டோரி இயேசு கடைசி தன்னுடைய வாழ்க்கை அல்லது இந்த உலகத்தின் பயணத்தை முடிக்கிற கடைசி கட்டம், இறுதியின் ஆரம்ப பகுதி தான் எது? இந்த பகுதி. ஹல்லேலூயா. இறுதியின் ஆரம்பம், வாழ்க்கையின் முடிவுக்கான ஆரம்பம் எங்கே அவருக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எருசலேமுக்கு நேராய் தன்னுடைய பயணத்தை செலுத்தி வருகிற இந்த பயணம்தான் அவருடைய இறுதி பயணத்தினுடைய ஆரம்பம். ஆமென். இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறாங்க, நிறைய பேருடைய மரணங்கள்லாம் என்ன செய்யவே செய்யாது, தெரியவே செய்யாது. தூங்குனாங்க, காலையில் பார்த்தோம் அவங்க என்ன இதில்லை, உயிரோட இல்லை, நல்லா தான் இருந்தாங்க, காலையில் பார்த்தேன், திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் தற்செயலாக, யதார்த்தமாக, ஏதோ ஒரு ஆக்சிடெண்டாக நினைக்கவே இல்லை, நடந்துருச்சு அப்படின்னு இல்லை. அவருடைய பிறந்த நாள் முதல் அவருடைய மரணத்தின் நாளுக்காக தன்னுடைய வாழ்க்கை காத்து கொண்டே இருந்துச்சு. அதை ரொம்ப ஹைலைட் பண்ணின பகுதி எது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இயேசுவின் கடைசி பயணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து, நம்ம வாழ்க்கை முடிவுக்கு நேராக இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மைண்டில் என்னெல்லாம் ஓடுன்னு யோசிச்சு பாருங்களேன். ஆனால் இயேசு ஒவ்வொரு செகண்டும் தன்னுடைய தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் தன்னுடைய பயணத்தை மிகவும் வெற்றியாக சிறப்பாக அவர் செய்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் அவர் சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இயேசுவுக்கே வந்துச்சு. ஆனால் நம் தியான வேலைகளில் நாம் தியானிக்கிறது போல தேவ கிருபை அவரை பலப்படுத்தி கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. இந்த வேத பகுதிக்கு நேராய், புதிய ஏற்பாட்டின் வேத பகுதிக்கு நேராய் நம்மளுடைய சிந்தனைகளை திருப்பிக் கொள்ளுவோம். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 21வது அதிகாரத்திற்கு நேராய் நம்மளுடைய சிந்தனைகளை திருப்புவோமா? Matthew chapter 21 verse 5 onwards. தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடி எதெல்லாம் நடந்தது என்று பார்க்கிறோம் என்றால் 21வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது தான் அது என்ன அப்படின்றது தெரியும். நாம் அதிலிருந்து வாசிப்போம். வாசித்த பின்பு தேவ வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பேகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்க ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என் இடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். ஓகே, ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த சினாரியை நம்ம பார்க்குறோம். இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? ஒரு செயல் செய்வதற்கு.
ஒரு கிராமத்துக்கு போங்க. அதில் ஒரு ஓரத்தில் என்ன செய்யும், ஒரு கழுதை குட்டி என்ன செய்யப்பட்டிருக்கும், கட்டப்பட்ட நிலையில் காணப்படும். அதை நீங்கள் என்ன செய்யுங்க என்னிடத்தில் கொண்டு வாங்க. யாராவது இதை பற்றி ஏதாவது கேட்டால் ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கழுதை குட்டிக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. ஆமென். இந்த கழுதை குட்டி நான் இமேஜின் பண்ணுறேன், நிறைய பேர் சொல்லுவதையும் நான் கேட்டிருக்கிறேன். நான் யோசிக்கிறேன், இந்த கழுதை என்ன நினச்சிருக்கோம், கழுதை குட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எத்தனை பேர் கழுதை குட்டி பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. அந்த குட்டி கழுதையை பார்க்குறது ரொம்ப என்ன செய்யும், அழகாக இருக்கும். ரொம்ப அந்த முடியெல்லாம் ரோமங்கள்லாம் இருக்கும். ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் வந்து அவ்வளோ பெருசாக என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் என்ன செய்யும், ரொம்ப என்ன செய்யணும், டைனியாக என்ன செய்யும், காணப்படும். இந்த கழுதை குட்டி என்ன செய்யுது, எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, கூப்பிட்டு உள்ளுக்குள்ளே உட்கார வச்சு விருந்தா கொடுப்பாங்க கழுதைக்கு. சிலர்லாம் பாடுற பாட்டை பார்த்து நிறைய பேர் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, என்னை பார்த்துலாம் சொல்லியிருக்கிறாங்க, கழுதை கத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. யார் கத்துற மாதிரி இருக்குது, கழுதை கத்துற மாதிரி இருக்குப்பா, எப்படி பாடுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கழுதையை எதுக்குமே நல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, சுமை சுமப்பதற்கு. பழைய காலத்தில் நாங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கோம், கழுதைக்கு மேலே நிறைய மூட்டைகள்லாம் சேர்த்து. இன்றைக்கி கழுதை பார்க்குறதே கஷ்டம், அப்போ அதுக்கு மேலே இருக்கிற மூட்டை பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் இந்த கழுதைக்கு மேலே என்ன செய்வாங்க, சுமை சுமத்தி அதை என்ன செய்வாங்க, கொண்டு போவதற்கு அதை பயன்படுத்துவாங்க. அந்த பயன் முடிந்ததுக்கப்புறம் கழுதைக்கு வேலை இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, வாழ்க்கையில் என்னை வந்து கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தூக்கி எரிஞ்சிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தான் அந்த கழுதைக்கு கூட ஒரு யோசனை இருந்திருக்கும். என்னையும் மக்கள் தங்களுடைய தேவைக்கு என்னை வந்து ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு வாகனம் மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் என்னை யாருமே கண்டுக்கிறதில்ல, என்ன ஒரு ஓரத்தில் என்ன செஞ்சிடறாங்க, கட்டி போடுறாங்கன்னா யாருக்குமே தேவையில்லை, யாருக்கும் பிரயோஜனமற்ற ஒரு நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு ஒதுக்கப்பட்டிருந்ததான அந்த கழுதையையும் கழுதை குட்டியையும் யார் காண்கிறார், இயேசு பார்க்குறார். இப்போ ஒதுக்கப்பட்டு இருந்த அந்த கழுதைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்ன வாய்ப்பு, அது பல தடவை என்ன செஞ்சுருக்கும், எருசலேமை பார்த்துட்டே உட்காந்துருக்கும் அந்த கழுதை குட்டி. எப்பா அங்கே பாரு, அவங்க எவ்வளோ லோடோடு போகிறாங்க, இப்படியெல்லாம் போகிறாங்க அப்படிலாம் அந்த குட்டி பார்த்துருந்துருக்குமா. ஆனால் இந்த குட்டிக்கும் ஆசை இருந்திருக்கும், எனக்கும் ஒரு நாளைக்கு என்ன செய்யணும், இந்த எருசலேமுக்கு என்ன செய்யணும், போகணும், எனக்கும் போகணும்னு ஆசையோடு இருந்திருக்கும். இப்போ திடீர்னு ஒரு வாய்ப்பு இந்த கழுதை குட்டிக்கு வருது. என்ன வருது, எருசலேம் போவதற்கு. இந்த கழுதை குட்டிக்கு மேலே யாருமே பயணம் பண்ணலை, யாருமே பயணம் செய்யாத ஒரு கழுதை குட்டி. இந்த கழுதை குட்டியை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த கழுதைக்கு ஒரே கொண்டாட்டம். எப்போ பார்த்தாலும் என்னை தூக்கி என்ன செஞ்சுருவாங்க, ஓரமாக போட்டுருவாங்க. நான் எல்லாருக்கும் முன்னாடி மதிப்பற்ற நிலைமையில் என்ன செஞ்சுட்டு இருந்துட்டேன். சடனாக பார்த்தா ஒரே வரவேற்பு, கைத்தட்டி என்ன, பாட்டி என்ன, துண்டை விரிக்கிறது என்ன, கொலைகளை வெட்டி போடுறது என்ன. இந்த கழுதைக்கு நம்ம உண்மையாகவே தரையில் தான் நடக்குமா, இல்லை ரோட்டில் தான் நடக்கிறோமா, பறக்கிறோமான்னு கூட தெரியலை. ஏன்னா வாழ்க்கையிலேயே சந்தித்திராத ஒரு விஷயம். பொதுவாக கழுதையை வந்தால் என்ன செய்வாங்க, கம்பெடுத்து அடிச்சே ஓரமாக போ அப்படிலாம் தான் விரட்டுவாங்க. இதெல்லாம் தான் இந்த குட்டி கழுதை என்ன செஞ்சுருக்கு, கழுதை குட்டி பார்த்துருக்கு. அடிக்கிறத பார்த்துருக்கு, உதைக்கிறத பார்த்துருக்கு, அவங்க இதை உதைக்க, இது அதுங்களை உதைக்க, அப்படி தான் கழுதை என்ன செஞ்சுருக்கிறாங்க, பார்த்துருக்க. இந்த கழுதை குட்டிக்கே ஒரு யோசனை, என்ன மையமேடா, என்ன கணம், என்ன மதிப்பு, மக்கள் மத்தியில் நான் யார் என்று தெரியுமா அப்படின்னு கழுதை நினச்சிக்கிட்டே வருது. எருசலேமுக்குள்ளே வந்த உடனே இது மேலே இருந்த சுமை என்ன செஞ்சிருச்சு, குறைஞ்சிருச்சு. கழுதை குட்டிக்கு மேலே இருந்த சுமை என்ன செஞ்சிருச்சு, வெயிட் என்ன செஞ்சிருச்சு, குறைஞ்சிருச்சு. குறைஞ்ச உடனே இதுக்கு ஒரே கொண்டாட்டம். அப்பா என்ன வெயிட்டு குறைஞ்சிருச்சுன்னு ஒரு ஆட்டம் போடலான்னு நினச்சா, முன்னாடி பாடிட்டு போனவங்க, சைடில் பாடிட்டு வந்தவங்க, துணி விரித்தவங்க, கொலை வெட்டி போட்டவங்களாம் இப்போ இதையும் சேர்த்து ஓரமாக என்ன செய்கிறாங்க, தள்ளுறாங்க. உடனே கழுதை குட்டி நினைக்குது, இடையே என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நமக்கு அவ்வளோ வரவேற்பு இருந்துச்சு, இப்போ எதுக்கு மக்கள்லாம் நம்மளை வெறுக்கிறாங்க, ஒதுக்குறாங்க. நான் என்ன நினச்சேன் தெரியுமா, என் மேலே மக்களுக்கு தனி பாசம் வந்துருச்சுடா,
எங்கள் வர்க்கங்களையே நினைக்காதவங்க என்ன நினச்சிட்டாங்க, அப்படிலாம் நான் நினச்சி எவ்வளோ சந்தோஷமாக உல்லாசமாக வந்தேன் அப்படின்னு நினைக்கும் போது தான் கழுதைக்கு புத்தி வருது. டே 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 உனக்கு இல்லை, இது உன் மேலே ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார் பாரு, அவருக்கான கணம் கிடைக்கும் போது, உன் மேலே உட்கார்ந்துருந்தவருக்கு தான் என்னது மதிப்பு. அந்த மதிப்பு கிடைக்கும் போது என்ன நடக்குது தெரியுமா? அந்த மதிப்பு எனக்கும் மதிப்பாய் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக சமயங்களில் இந்த கழுதையை போல நம்மளுடைய வாழ்க்கையும் பல சூழ்நிலைகளில் பல இடங்களில் மனிதரால் ஒதுக்கப்பட்டு எரியப்பட்டு தள்ளப்பட்டு யாருக்கும் வேண்டான்னு இருக்கிறவங்கள கர்த்தர் தேடி வருகிறார். ஆண்டவருக்கு நாம் தேவை என்று நம்மை என்ன செய்கிறார்? அக்கிரமத்திலும் பாவத்திலும் உளையான சேற்றிலும் சிக்குண்டு தவித்து கிடக்கிற நம்மை அவர் தூக்கி எடுத்து அவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு ராஜாவாக ஆட்சி செய்வதற்கு, அரசாட்சி செய்வதற்கு, நம்மை ஆளுகிற ஒரு ஆளுகை செய்யும் தேவனாக அவர் நம்ம வாழ்க்கையில காணப்படும் போது நம்ம மனசு உடனே என்ன சொல்லிடுது தெரியுமா? அந்த மகிமையெல்லாம் யாருக்கு தெரியுமா? நான் பாடுற தாளந்து யார் கொடுத்தது தெரியுமா? எனக்கு கிடைச்ச வரம். என்னது? பாடுறது, பிரசங்கம் பண்ணுறது, ஊழியம் பண்ணுறது, ஆண்டவருக்கு பணி, இதெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஈவு. ஹல்லேலூயா. நம்ம மேலே இருக்கிற அந்த தேவனை உயர்த்துகிறதற்கு பதிலாக கர்த்தர், அந்த தேவன் வந்ததுனால நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை நாம் பெருசுப்படுத்துகிறவர்களாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இருந்தால் கழுத மாதிரி தான் நம்ம கதையும் போகும். எங்கே போகும்? ராஜா போய் சேர வேண்டிய இடம், இயேசு போய் சேர வேண்டிய இடம் வந்த உடனேயே கழுதை என்ன செஞ்சிட்டாங்க? ஒதுக்கிட்டாங்க. இது மாதிரி தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம், ஏன்னா ஊழியத்தில் பயன்படுகிறதா இருக்கலாம், கர்த்தருடைய பணியை செய்வதா இருக்கலாம், அவருடைய நாமத்தில் நம்ம செய்கிற வரைக்கும் நமக்கு மரியாதையும் மதிப்பும். அதுக்கப்புறம் ஜனங்கள் நம்மளை என்ன செஞ்சிருவாங்க? தூக்கி எரிஞ்சிருவாங்க. மதிப்பு யாருக்கு? தேவனுக்கு, நமக்குள்ளாய் இருக்கிற தேவனுக்கு. நமக்கு கிடையாது. இன்னைக்கு நிறைய இடங்களில் நமக்கே நாம் அந்த மதிப்பை எடுத்துக்கொள்ள நினைக்கும் போது அது மிகவும் வேதனைக்குரியதாய் மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவாக, இப்போ ராஜாவாக பிறந்தார். ஆனால் உலக தோற்றத்தின்படி ஒரு அரசாட்சி உலகத்தை ஆளுவதற்காக யூதர்கள் என்ன நினைச்சாங்க? ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும் ஒரு மெசியா, ஒரு மீட்பர் நமக்கு வரப்போறார்னு அவங்களுக்கு எல்லாம் பயங்கர ஆசை. இயேசு ராஜாவாக பிறந்தாலும் எந்த இடத்துல ஆளுகை செய்வதற்கு, ஆட்சி செய்வதற்கு அவர் பிறந்தார் தெரியுமா? மனிதர்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்வதற்காக அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. ரோம சாம்ராஜ்யத்திற்கு தலைவராய் வருவதற்கல்ல, யூத ஜனங்களை ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து மீட்பதற்கல்ல, பாவத்திலும் அக்கிரமத்திலும் சாபத்திலும் மரணத்திற்கு நியமிக்கப்பட்டிருந்த மக்களுடைய வாழ்வை நித்திய வாழ்வைக்கென்று மாற்றுவதற்காக அவர் இந்த பூமியில் கடந்து வந்தார். ஹல்லேலூயா. பிசாசு எந்த இடத்துல பாவத்தை ஆரம்பித்தானோ, எங்க ஆரம்பிச்சான்? பரலோகத்திலே ஆரம்பிச்சிட்டான். நிறைய பேர் நினைக்கிறாங்க பாவம் எப்போ ஆரம்பிச்சிச்சு? பூமியை உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சிச்சு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பூமியை உருவாக்குவதற்கு முன்பதாகவே பாவம் இருந்துச்சு. எங்கே இருந்துச்சு? பாவம் பரலோகத்தில் வந்ததுனால தானே பரலோகத்தில் தள்ளினார் ஆண்டவர். அங்கவே என்ன செஞ்சிருச்சு? ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆளுகை, அந்த சத்ருவின் கிரியையை ஆரம்பித்த சத்ருவின் வல்லமைகளையும் கிரியையும் அழிப்பதற்காக தான் மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? நம்ம பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு உண்மைதான். சாபத்தை தன்மேல் சாபமாய் மாற்றி நமக்கு விடுதலை தருவதற்கு உண்மைதான். நம்மை நித்திய வாழ்வுக்கு கொண்டு போக வேணும், உண்மைதான். அதையெல்லாம் கர்த்தர் செய்யணும்னா அவர் முதல்ல என்ன செய்யணும்? ஆரம்பித்தவனுக்கு முடிவு கட்ட
கட்டணும். அதை கட்டுவதற்காக தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாவத்தின் கிரியைகளை அழிப்பதற்கு இயேசு ராஜாதி ராஜாவாய் பூமியை ஆட்சி செய்வதற்கு வரல. மனிதர்களுடைய இருதயத்தில் தன்னுடைய சிங்காசனத்தை வீட்டி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்யும் தேவனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கழுதை எப்பொழுது தனக்கு மேலே இருந்த நபருக்கான மகிமையினால தான் நான் இன்னைக்கு கனமாக இருக்கிறேன்னு ஏற்றுக்கொண்டுச்சோ அது தன்னையே தாழ்த்தியது. ஹல்லேலூயா. அதுக்குள்ளே பெருமை வரலை. ஐயோ எனக்கு இல்லைப்பா விரிக்கிறதெல்லாம், என் மேலே ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு பாரு, அந்த உட்கார்ந்துருக்கிறவரை சுமக்கிறதுக்கு பூமியில் எத்தனை கழுதை இருந்துச்சு, கழுதை குட்டி இருந்துச்சு, ஒன்னையும் செலக்ட் பண்ணலை, என்ன செலக்ட் பண்ணியிருக்கிறார் பாரு, அது என்ன ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாமும் அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையை சிந்திக்க வேண்டும். உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள்கள் வாழும்போது அவர்களெல்லாம் விட்டு கர்த்தர் என்னையும் உங்களையும் தெரிந்தெடுத்து அவருடைய உன்னத பணியை செய்து அந்த அகாப்பே அன்பை குறித்து நாம் பிறரிடத்தில் பறைசாற்றுவதற்கு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை ஒரு பாக்கியமாக, ஒரு தகுதியாக, ஒரு கிருபையாக, ஈவாக நாம் நினைத்து தகுதியில்லாத நம்மை கர்த்தர் தகுதிப்படுத்தினார் என்று நம்மையே தாழ்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நாம் தாழ்த்தும் போது நம் மூலமாய் தேவன் கிரியை செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த பயணம் செய்த வேளையில் அவர்கள் சில வார்த்தைகளை சொல்லி இயேசுவை என்ன செய்தார்கள்? வரவேற்றார்கள். 9வது வசனத்தை வாசிப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனம். Matthew chapter 21 verse 9. முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ஏன் தாவீதின் குமாரன் என்று இயேசுவை சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், நாம் அதற்கு பழைய ஏற்பாட்டுக்கு போகணும். எங்கே போகணும்? பழைய ஏற்பாட்டுக்கு போகணும். அங்கே போனால் தான் தெரியும் ஏன் இயேசு கிறிஸ்து தாவீதினுடைய வம்சத்தில் பிறந்தார் என்பதை நாம் என்ன செய்ய முடியும்? அறிய முடியும். இப்போ தாவீதோட கர்த்தர் நிறைய பேரோட உடன்படிக்கை பண்ணுவார், வாக்கு பண்ணுவார். ஆனால் தாவீதிட்ட சொல்கிறாரு, உன் சிங்காசனத்தை நான் என்ன செய்வேன்? நிலைப்படுத்துவேன். அது தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனம் என்ன செய்யும்? நிலை பெறும்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுறார். இந்த வாக்கு பண்ணினதற்கு பின்பதாக கர்த்தர் என்ன செய்கிறார்? தாவீதுக்கு அநேக குமாரர்கள் இருந்தாலும் அவர் யாரை தெரிந்து கொள்கிறார்? தேவன் யாரை தெரிந்து கொள்கிறார்? சாலமோனை தெரிந்து கொள்கிறார். இப்போ தாவீது வீட்லையுமே நிறைய பேர் இருந்தாங்க. அதில் கர்த்தர் யாரை தான் தெரிந்தெடுத்தார்? தாவீதை தெரிந்தெடுத்தார். அடுத்தது தாவீதுக்கு நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. அதில் கர்த்தர் யாரை தெரிந்தெடுக்கிறார்? சாலமோன். சாலமோன்ட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தகப்பனாகிய தாவீதுக்கு நான் கொடுத்த கட்டளைகளை நான் நிறைவேற்றணும்னா நீ என்ன செய்யணும்? என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். இப்போ ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லிட்டாரு, தாவீதுகிட்ட சொல்லிட்டாரு, உன்னுடைய என்ன செய்ய சிங்காசனத்தை தலைமுறை தலைமுறையாக என்ன செய்வேன்? நிறுத்துவேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதற்கு முடிவே இல்லாத ஒரு ஆட்சி வரணும். அதுதான் தலைமுறை தலைமுறையா. இப்போ பார்க்குறோம், சாலமோன் தவறாரு, அதுக்கப்புறம் அவனுடைய பிள்ளைகள் வர்றாங்க, அப்படியே சந்ததி சந்ததியாக வர்றாங்க. நல்லது செஞ்சவங்களும் இருக்கிறாங்க, தீயது செஞ்சவங்களும் இருக்கிறாங்க. தீயது செய்யும்போது கர்த்தர் சத்துருக்களின் கைகள் அவங்களை ஒப்பு கொடுக்கிறாரு, அவர்களை அழிக்கிறார். ஆனாலும் தாவீதின் சந்ததிகளை ஒரு ஆளை மிச்சம் வச்சுக்கிட்டே வர்றாரு. ஹல்லேலூயா. அழிக்கலை. எதுக்கென்றால் தான் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு. ஹல்லேலூயா. தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக பலர் அழிக்கப்படுறாங்க. எல்லாரையும் முற்றிலுமாக அழிக்காமல் ஒருவனை 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 மாத்திரம் தேவன் காப்பாற்றி 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 கொண்டு வந்து மத்தேயு 1வது அதிகாரத்தை நாம் திருப்பி பார்த்தோம் என்றால் அதில் மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீனியாலஜி ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் வம்ச வரலாறை குறித்து சொல்லும்போது எப்படிப்பட்ட முன்னுரை கொடுக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம் என்றால், Matthew chapter 1 verse 1, மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில்
அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திற்கு நேராய் நம்மை திருப்பிக் கொள்வோம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன். இப்ப பாருங்க, ஆபிரகாமிலிருந்தே ஆண்டவர் என்ன செய்யறாரு, கொண்டு வர்றாரு. ஒவ்வொரு உன் சந்ததியை என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு, வாக்கு பண்ணுவேன்னு சொல்றாரு. உன் சந்ததி பூமி எங்கும் பலத்திற்கும் பெருகும் எல்லாம் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்றாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஈசாக்கோடு பேசுறார், யாக்கோபோடு பேசுகிறார். அதற்கு பின்பதாக யூதா, அதுக்கப்புறம் வரிசை அப்படியே ஒவ்வொரு நபர்களாக கடந்து வந்து இப்ப எங்க வந்தாச்சு, ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் இடத்துல என்ன செஞ்சாச்சு, வந்தாச்சு. வாசிப்போம். தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆண்டவர் எதை வாக்கு பண்ணுகிறார், உன்னுடைய சிங்காசனத்தை நான் நிலைப்படுத்துவேன் வாக்கு பண்றத அவர் நிறைவேற்றுவதற்கு மனிதர்கள் சிங்காசனத்தில் அமர்ந்தாங்கன்னா அவங்க காலகட்டம் முடியும் போது முடிஞ்சிடும், அடுத்த ஒரு ஆள் தான் வருவாங்க. அதற்கு என்ன செஞ்சிடும், முடிவு நிச்சயம் உண்டு. ஆனால் முடிவே இல்லாத ஒரு ஆட்சி வரணும்னா அது இயேசு, தேவனுடைய குமாரனாகிய இயேசு இந்த பூமியில பிறக்கிறது. எந்த கோத்திரத்தில் பிறக்கிறாரு, எந்த வம்ச வழியில் பிறக்கிறாரு, தாவீதின் வம்ச வழியில் பிறந்து தன்னுடைய சிங்காசனத்தை என்ன செய்கிறார், நிலைப்படுத்துகிறார். இப்ப இதுக்கு முடிவு இருக்கா, முடிவே இல்லை. தான் வாக்கு பண்ணி, தாவீதுக்கு வாக்கு பண்ணியிருந்த கர்த்தர் நிறைவேற்றினாரா, நிறைவேற்றலையா? இதுதான் நம்மளுடைய ஆண்டவர். அப்ப தான் சிங்காசனத்தில் அமர்வதற்கு, ராஜாதி ராஜாவாக தான் காணப்படுவதற்கு அவருக்கு பொலிட்டிக்கல் பவர் தேவையில்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, இயேசுவை நான் தேடுனா எனக்கு ஏதாவது பதவி கொடுப்பாங்களா, பட்டம் கொடுப்பாங்களா. இன்னைக்கு நமக்கு தேர்தல் வரப்போகுது, தேர்தலில் பல கூட்டணிகள் இருக்கிறாங்க. எல்லாரும் என்னதான் நினைக்கிறாங்க, ஏதாவது ஒரு கூட்டணியில் நாம் இணைய போது நமக்கு என்ன பொறுப்பு தரப்போறாங்க, நமக்கு என்ன செய்ய போறாங்க, நமக்கு என்ன அதிகாரம் தரப்போறாங்கன்றதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதே மாதிரி தான் அன்று வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த யூதர்களுக்கும் இயேசுதானே மெசியா, அவர் தானே தேவகுமாரன், அவர் வந்துட்டார்னா நம்மளை ரட்சிச்சிருவார். அப்ப அவர் கட்சியில போய் நம்ம சேர்ந்துட்டோம்னா நமக்கும் ஏதாவது பங்கு என்ன செய்யப்படுது, கிடைக்க போகுதுன்னு இயேசுக்கு பின்னாடி நடந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் யூதாஸ்காரியத்தும் அதுல ஒரு ஆளா இருப்பாரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமென். இன்னைக்கு இயேசுவை தேடி நிறைய பேர் வர்றாங்க, பசிக்கு வர்றாங்க, சாப்பாடு இல்லை போஜனம் கிடைக்கணும், பொருளாதாரத்திற்காக வர்றாங்க, இல்லை நல்ல ஒரு நிலைமையில் வரணும்னு நினைக்கிறாங்க. நித்திய வாழ்வை தேடி வருகிறவர்களும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம இயேசுவை எதற்காக தேடி பின்பற்றுகிறோம்? அன்னைக்கு அந்த எருசலேம் வீதிகளின் வழியாக இயேசு கிறிஸ்துவை ஓசன்னா ஓசனா, ஓசன்னான்னா என்ன, எங்களை ரட்சியும் சேவியர் அல்லது எங்களை ரட்சிப்பீராக என்று கூப்பிடுகிற வார்த்தை தான் என்னது, ஹோசானா என்கிறதான வார்த்தையின் அர்த்தம். அப்ப இயேசு அவர்களை ரட்சிப்பார், ரட்சியும் என்று மக்கள் என்ன செய்யறாங்க, தெருவின் வீதிகளில கதறுகிறார்கள், கத்துகிறாங்க, சந்தோஷப்படுகிறாங்க. ஒரு ராஜா வருவார், மீட்பர் வருவார், எங்களை ரட்சிக்கிறவர் வருவார் என்று நாங்கள் காத்திருந்த மெசியா வந்துட்டாரு, தாவீதின் குமாரன். அவர் என்ன செஞ்சிட்டாரு, வந்துட்டார். தாவீதின் குமாரன் தான் என்ன செய்ய போறாரு, ரட்சிக்க போறார் என்கிற தீர்க்க தரிசனங்களை எல்லாம் காத்திருந்தவர்கள் இவர்தான் அந்த மெசியா என்று நம்பி அவர்கள் என்ன செய்யறாங்க, இவரை ராஜாவாக்குவதற்கு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அந்த பயணத்தின் ஆரம்பத்திலேயே இயேசுவுக்கு தெரியும் இதுதான் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பயணம். ஆமென். யாருக்காக, மனுக்குலத்திற்காக, அன்று பிறக்காத எனக்காக, உங்களுக்காக, என்னுடைய வார்த்தை கேட்கிற சகல ஜனத்திற்காக, இந்த பூமியில் வாழுகிற சகல ஜனத்தின் மீட்புக்காக இயேசு அந்த நாளில் அந்த கடைசி மணி நேரங்களையும் நம்மளை நினைத்து அவர் தன்னையவே ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அநேகர் சொல்லுவாங்க, என்ன யூதர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, பிரதான ஆசாரியர்கள் போர்ச்சேவர்கள் தான் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அது வந்து அன்னைக்கு இருந்த ஆட்சியில் இருந்தவங்க இயேசுவை பிடிச்சிட்டாங்க, வேறு வழியே இல்லை, அவருக்கு தப்பிக்க வழியே இல்லை, மாட்டிக்கிட்டார் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க.
இயேசு அந்த கழுதைக்குட்டிக்கு மேலே ஏறும்போது தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக தன்னுடைய இறுதி பயணத்திற்கு தானே தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையின் இறுதி பயணத்துக்கு நம்மளே எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணுவோம்? இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சு, ஒரு பெட்டி, நம்மளுடைய கிறிஸ்தவ முறைப்படி கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் அல்லது நித்திரையாகிறவர்களே பெட்டியில் என்ன செய்வாங்க? அடக்கம் பண்ணுவாங்க. பெட்டி இல்லாதவங்க கோரப்பாயிலையாவது சுற்றி என்ன செய்வாங்க? போடுவாங்க. இப்படி பல முறைகள் இருக்குது. எத்தனை பேர் நமக்கு இறுதி நாள் ஒன்று வரும்னு சொல்லி நம்மளே எல்லாத்தையுமே ஆயத்தம் பண்ணி வைப்போம்? யோசித்தாலே அடிவயிறு கலங்குது, பயமாக தோன்றுது நமக்கு இறுதி நாள் அப்படின்னு யோசித்தோம்னா. ஆனால் இயேசு தன்னுடைய பயணத்தை இறுதிக்காக அவரே ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் ஹிம்செல்ஃப். அவரே தான். இப்போ எருசலேமுக்கு வராமல் இருந்தால் அவங்களாம் பிடிச்சிருப்பாங்களா? அப்படியே மாட்டாங்க. அவரே தன்னை இந்த பாடுகள் வழியாய் தான் கடந்து செல்வதற்கு தன்னையவே ஒப்பு கொடுக்கிறார். யாரும் அவரை கட்டாயப்படுத்தி கழுத்தை நெரிச்சு இப்படி செஞ்சுட்டோம்னு சொல்லலை, அவர் தன்னையவே ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த கழுதைக்குட்டி மேலே இயேசு உட்கார்ந்துட்டார். ஜனங்களெல்லாம் பாடி ஆர்ப்பரிக்கிறாங்க. இயேசுடைய இமேஜினேஷனில் என்ன தெரியுமா ஓடும்? இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் பாவங்களையெல்லாம் சுமக்கிற சிலுவையை சுமந்து வரும்போது யாரை பார்த்து எங்களுக்கு நீங்கள் வேணும் இரட்சகரேன்னு கூப்பிட்டாங்களோ இவரை சிலுவைகள் அறையும்னு சொல்லி கல்லை விட்டு எரிய போகிறாங்க, தூஷிக்க போகிறாங்க, அவமானப்படுத்த போகிறாங்க, நிந்திக்க போகிறாங்கன்றது தெரியாமல் இருந்திருக்குமா இயேசுவுக்கு? அநேக முகங்கள் கூட அன்னைக்கு பாட்டு பாடி ஆடினவங்களை கூட என்ன செஞ்சுருக்கலாம்? இயேசு சிலுவை சுமந்து வரும்போது இந்த மூஞ்சியிலெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கலாம். கல்லை விட்டு எரிஞ்சவங்க. எனக்கு அன்னைக்கே தெரியும் இவரெல்லாம் எங்கே ஆட்சி செய்ய போகிறாரு, இவனை ஏதோ ஒரு குற்றவாளி மாதிரி இவனுக்கு சாவத்தான் போகிறான் அப்படின்னு எனக்கு அன்னைக்கே தெரியும்னு இயேசு காது கேட்க எத்தனை பேர் சொன்னாங்களோ யாருக்கு தெரியும்? ஆனாலும் இயேசு அந்த ஒவ்வொரு கட்டத்தையும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். மனிதர்கள் எதிர்பார்த்த ராஜாவாக தான் தோன்றவில்லை என்றாலும் இருதயத்தில் வாசம் பண்ணும் ராஜாதி ராஜாவாக அவர் என்ன செய்தார்? வந்தார். அவர் ஒரு சர்வண்டாக ஃபஸ்ட்டு என்ன செய்தார்? பூமியில் வந்தார். மக்கள் என்ன செஞ்சாங்க? தன்னை ஆட்சி செய்யும் ஆளுகை செய்யும் ராஜாவாய் வர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்தாங்க. அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு இயேசு வரவில்லை. மனிதர்களுடைய இருதயத்தில் சிங்காசனத்தை வீட்டி அவர் அரசாட்சி செய்ய வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும் என்று என்ன செய்தார்கள்? இயேசு வந்தார். முதலாவது இனி வருவார் ராஜாதி ராஜாவாக, உலகத்தை நியாயம் தீர்க்கிறவராக, உலகத்தை ஆளுகை செய்யும் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் என்ன செய்கிறார்? ஒரு நம்மளுடைய இருதயங்களில் வாசம் பண்ணுவதற்காக அவர் என்ன செய்தார்? வந்தார். இப்ப பார்க்கிறோம், கடைசியா ஜனங்கள் ஒருவரை பார்த்து இவர் யார் என்று கேட்கிறாங்க. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வரவேற்புப்பா, என்ன பாட்டு, என்னது கைத்தட்டு, என்ன வரவேற்பு காணப்படுது, இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வசனம் Matthew chapter 21 verse 10, 21ஆம் அதிகாரம் மத்தேயு 10வது வசனத்திற்கு நேராக நம்ம திருப்பும் போது நம்ம அதை பார்க்க முடிகிறது. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். அப்ப குத்துமதிப்பாய் ஒரு விதத்தில் அவங்க எல்லாருடைய பார்வையிலையும் அல்லது எல்லாருடைய எண்ணங்களிலையும் இயேசு கிறிஸ்து அவர் யாராய் இருக்கிறார்? ஒரு தீர்க்கதரிசி. எங்க இடத்திலிருந்து வருகிறாராம்? கலிலேயா நாசரேத்திலிருந்து வருகிற ஒரு தீர்க்கதரிசியாக அவர்கள் மனதில் என்ன செய்யறாங்க? வைக்கிறாங்க. ஒரு சில கூட்டங்கள் யாராய் யோசிக்கிறாங்க? ராஜாவா யோசிக்கிறாங்க. ஒரு சிலர் அவர்களை ரட்சிக்க வந்த மெசியாவாக யோசிக்கிறாங்க. சிலர் நமக்கு அது ஒரு பயத்தை கொடுக்கிறது. ஐயோ, இவர் ஆட்சிக்கு வந்துட்டார்னா நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ பார்க்குறோம், அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இருந்த தேவாலயத்தின் ஊழியர்கள், அன்னைக்கு இதற்கு பின்பதாக நடந்த விஷயந்தான் என்னது? அவர் தேவ ஆலயத்தை குறித்த அந்த ஒரு ஜீல் வருது. என்னது?
அன்னைக்கு இருந்த ஊழியர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? தேவாலயத்தை கள்ளர் குகைகள் ஆக்கிட்டாங்க. எப்படி ஆக்கிட்டாங்க? வியாபாரம் பண்ணுகிற ஒரு இடமாக, காசு விற்கிறக்காரர்களும். அடுத்தது என்ன செய்கிறாங்க? புறா விற்கிறதும். பார்ப்போமா? 12வது வசனத்தை வாசிப்போமா? இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும். ஆலயத்தில், எங்க? ஆலயத்துக்கு வெளியில இல்லை, ஆலயத்துக்குள்ள என்ன செய்யறாங்க? விற்கிறாங்க. கொள்ளுகிறவர்களும் யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜப வீடு என்னப்படும் என்றார். நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். பாருங்க, தேவ ஆலயத்துல வருகிற அந்த தேவ ஆலயத்திற்கு வருகிற மக்களை என்ன செய்யறாங்க? அதிகமாக நெருக்குறாங்க. ஆண்டவர்கிட்ட போயிடலாம், ஆனால் இந்த ஊழியர்கள்ட்ட என்ன செய்ய முடியல? பரிசேயர்கள், சதிசேயர்கள் அல்லது வேத பாடர்கள்ட்ட என்ன செய்ய முடியல? நெருங்க முடியல. ஏன்னா அதெல்லாம் வியாபாரத்தலமாய் மாற்றி வைத்திருக்கிறாங்க. அவருக்குள்ளாக ஒரு ஜீல், அவருக்குள்ளாக ஒரு வைராக்கியம் எழும்புகிறது. ஐயோ, என்னுடைய இறுதி நாட்களுக்கு நேராக வந்துட்டேன், இன்னும் இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க? அடிமைகளாக்கிக்கிட்டு இருக்கிறாங்களே, மூடத்தன்மைக்குள்ள கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்களே, ஜனங்களை விடுதலையாக்க வைக்க மாட்டேங்கிறாங்களே என்கிற ஒரு வைராக்கியத்தில் யார் எழும்புறா? இயேசு என்ன செய்கிறாரு? எழும்புறாரு. இப்போ வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இயேசு நின்னார்னா குருடனுக்கு பார்வை கொடுத்துருவார். ஈவெண்ட்டை நம்ம ஏமாற்றி காசு என்ன செய்ய முடியாது? விடுங்க. எப்பா நீ ஜெபிக்கணும்னா என்னது, எனக்கு நீ 5000 ரூபா கொடுத்தினா உன் வீட்டில் வந்து ஸ்பெஷல் ஜெபம். என்ன ஜெபம்? உபவாச ஜெபம். எவ்வளோ ரூபாய் காணிக்கை? 5000 ரூபாய் காணிக்கை. ஒரு நாள் முழுசாக இருக்கணும்னா 10,000 ரூபாய் காணிக்கை. எதுக்கு? ஆனால் இவங்க ஜெபிக்கிறதுல ஒரு மாற்றமும் வரலை. இது மாதிரி வாரம் வீட்டுக்கு போய் ஜெபிக்கும் போது இவர்களுடைய கமிஷன் என்ன செஞ்சிடும்? இப்போ இயேசு சுகமாக்கிட்டார்னா வேலை முடிஞ்சிச்சு. அதனால தான் ஓய்வு நாளில் என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர்? ஒருவனை சுகப்படுத்திட்டார். உடனே இவங்களுக்கு இருந்த ஒரே கேள்வி, ஓய்வு நாளில் ஏன் ஓய்வு நாளில் அவனுக்கு சுகம் கிடச்சிருச்சுன்ற சந்தோஷம் இல்லை. ஐயோ, ஓய்வு நாள் அதுவுமா கடவுள் என்ன செஞ்சிட்டார்? அவனுக்கு சுகத்தை கொடுத்துட்டார்ன்ற பார்வை இல்லை. ஐயோ, இவன் சுகமாயிட்டானா இவன்கிட்ட இருந்து கிடைக்கிற நமக்கு பொழப்பு என்ன செஞ்சிச்சு? போச்சுடா சாமி அப்படின்ற எண்ணம் யாருக்கு? இப்படிப்பட்ட ஒரு கூட்டமும் இயேசுவை எதிர்க்கிற ஒரு கூட்டமும் என்ன செஞ்சிச்சு? இருந்துச்சு. இவங்களுக்கு என்னன்னா, இவர்கள் திணித்திருக்கிறதான மூட நம்பிக்கைகளையும் மூட கொள்கைகளையும் இயேசு மாற்றிக்கொண்டே வர்றாரு. இதை பார்க்குற அவங்களுக்கு என்னதில்லை? சகிக்கிறதுக்கு தன்மை இல்லை. இவங்க நினைக்கிறாங்க இயேசுவை இப்படியே விட்டுட்டோம் நமக்கு வேலை இல்லாமல் போயிடும். மக்கள் கடைசியாக யாரை தூக்கி வச்சிருவாங்க? இயேசுவை தூக்கி வச்சிருவாங்க. அதனால தான் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, இவர் வந்து ஒரு ராஜான்னு சொல்கிறாருன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? ஏற்றி விடுறாங்க. குற்றச்சாட்டு ஏற்றும் போதெல்லாம் என்ன செய்கிறாங்க? பலமாக ஏற்றி விடுறாங்க. எதுக்கு? அப்படியாவது இவரை எதையாவது பண்ணி கொன்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க நினச்சாங்க, அவங்க பிளான் போட்டு திட்டம் போட்டு அவங்க செஞ்சதுனால தான் இயேசு மரித்தார், இயேசு சிலுவையில் ஏறினார்னு நிறைய பேர் நம்பினாங்க. அவனுங்களுக்கே தெரியலை, இவனுங்களை வச்சு கர்த்தருடைய திட்டத்துக்கு கர்த்தரே பிளானை போட்டு அவர்கள் கைகளில் தன்னை ஒப்பு கொடுத்து. ஏன்னா ஒரு இடத்துல பார்க்குறோம், இயேசு சொல்கிறார் சீஷர்களை, எப்பா நீங்கள் போங்கப்பா, நான் இந்த இடத்துக்கு நான் வரலப்பா, நீ போப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் மறைமுகமாக அவர் என்ன செஞ்சிட்டார்? போயிட்டு வந்துட்டார். இயேசுக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னா போயிட்டு அவர் என்ன செஞ்சிடறாரு? வந்துடுறாரு. அப்படியே இயேசு இந்த தடவை செஞ்சுருக்கலாம்ல. எத்தனை முறை இயேசுவை கொல்லுவதற்கு வகை தேடினார்கள், ஒரு தடவையும் பிடிபடலை. ஆண்டவர் பிடிக்கவும் முடியலை, கொல்ல நினச்சாங்க, அதுவும் முடியலை. ஆனால் அவரே தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறார். எதற்கு? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ராஜாதி ராஜாவாய் வாழுவதற்கு. அவர் அடிமையின் கோலம் எடுத்து மரண பரியந்தும் தன்னை கீழ்ப்படிதல் உள்ளவராக, தன்னை தாழ்த்தினவராக சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவருடைய காரியத்தை கொடுத்த மார்ட்டின் லூதருடைய வாழ்க்கையிலெல்லாம் அவர் உபத்திரவப்பட்டு வேதனைப்பட்டதுக்கு காரணமே என்ன தெரியுமா? மக்களை வஞ்சிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு கூட்டம் மக்களை என்ன செஞ்சிச்சு? வஞ்சிச்சுக்கிட்டு இருந்துச்சு.
இவங்க சொல்றதுதான் தெய்வ வாக்கு. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் எழுத வாசிக்க தெரியாது. அப்ப ஊழியர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் என்னது வேதம் சொல்லுதுன்னு நினைச்சு அப்படியே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. மார்ட்டின் லூதர் சொன்னாரு, ஏய் உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் வாசிக்கணும், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி என்ன வேதாகமத்தை மொழிபெயர்க்கணும், எல்லா மனிதர்களுக்கும் புரியணும், இந்த தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் கிடைக்கணும் என்கிற எண்ணத்தில் அவர் எடுத்த பிரயாசத்திற்காக அவரை என்ன செய்தாங்க, உபத்திரவப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அறியாமையில தான் எல்லாரையும் முட்டாளாக்கலாம், அறிஞ்சிட்டும் முட்டாளாக்க முடியாது. அதனால தான் வசனம் யோவானில் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிய 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 யாரும் ஏமாற்ற முடியாது. நிறைய மேஜிக் ஷோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த குட்டி பிள்ளைகளெல்லாம் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள என்ன செஞ்சிடும். அதனால் அது மேஜிக் கிடையாது. அது என்னது, அது ஒரு ட்ரிக்கு, அவ்வளோதான். இந்த கையில் ஒன்றை விட்டு இந்த கையில் இன்னொன்று என்ன செஞ்சுருவாங்க, எடுத்துருவாங்க. உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்கும், அதெல்லாமே ட்ரிக்ஸ் தான். ஆனால் நம்ம என்ன செஞ்சுருவோம், அதை அப்படியே நம்பிடுவோம். ஆனால் இதை தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு இதே மாதிரி ட்ரிக்கு பண்ண தெரிஞ்ச இன்னொரு ஆள்கிட்ட போய் இவங்க பண்ணும்போது, அவன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ண வர்றான்னு அவனுக்கு என்ன செஞ்சிடும். இதை தான் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். அவர் என்ன செய்ய இந்த பூமிக்கு வந்தார்னு யாரும் நமக்கு கட்டுக்கதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் தெளிவாய் நம்மை போதிக்கிறது. வசனம் நம்மளை என்ன செய்கிறது, அவருக்கு நேராக, இயேசு பிதாவுக்கு நேராக ஜனங்களை திருப்பினார், தனக்கு நேராக கூட யாரையும் திருப்பலை. இன்னைக்கு ஊழியம் செய்கிற நாம், தேவனை பின்பற்றுகிற நாம், இயேசுவின் சிஷ்யர்களாக இருக்கிற நாம், நமக்கு நேராய் ஜனங்களை திருப்புகிறவர்களாக அல்ல, கிறிஸ்துவுக்கு நேராய் நாம் திருப்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நமக்கு நேராக ஜனங்களை திருப்பிட்டோன்னா ஜனங்கள் இடறி போய் விடுவார்கள். ஏன்னா நானும் குறைவுள்ள பாத்திரம், எல்லாரும் மனிதர்கள் குறைவுள்ளவர்கள். நம்மளை பார்த்து ஜனம் வருதுன்னா நம்மளுடைய குறையை பார்த்து நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும், போயிடும். ஆனால் நமக்குள் இருக்கிற இயேசுவை பார்த்து ஜனங்கள் வர ஆரம்பித்தாங்கன்னா இயேசுவில் ஒரு குற்றமுமே பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாக இயேசு சொல்கிறாரு அந்த பகுதியில், அது எனக்கு என்ன செய்யுது, ஆண்டவனுக்கு தேவை. நம்ம தேவைன்னு கர்த்தர் அறிந்ததுனால தான் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ராஜாவாக அவர் சிங்காசனத்தில், சிங்காசனம் யாருக்கு கொடுப்பாங்க, ஆட்சி செய்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. சிஎம் சீட்டு யார் வேணாலும் போய் உட்காரலாமா? நம்ம மாநிலத்தில் சிஎம் சீட்டு யாருனாலும் போய் உட்காந்துடலாமா? மாவட்ட அளவில் கலெக்டர் சீட்டு யாருனாலும் போய் உட்காந்துடலாமா? வாய்ப்பில்லை. உட்காந்து அன்றைக்கி தான் கடைசி உட்காருதலாக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு சீட்டில் உட்கார வேண்டியது இருக்கும். அப்போ அந்த சீட்டுக்கான ஒரு தகுதி என்ன செய்து காணப்படும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையின் சிங்காசனம் அல்லது ராஜா அமர வேண்டிய சிங்காசனத்தில் யார் தான் அமரணும், ராஜா தான் அமரணும். அந்த ராஜா நம்மளுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிற தேவனாக, ரட்சிக்கிறவராக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்புக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். மனிதர்கள் எவ்வளவோ துரோகம் இயேசுவுக்கு பண்ணின போதும் தன்னுடைய மிஷனில் இருந்து அவர் ஒரு துளி கூட வழி விலகவே இல்லை. இயேசுவை தூஷிக்கும் போது, அவமானப்படுத்தும் போது, தாடி மயிர்களை பிற்கும் போது, அவரை சாட்டையால் அடிக்கும் போது, அவரை தூஷிக்கும் போது, அவரை பரிகாசம் பண்ணும்போது, இவங்களுக்காகலாம் நான் மறிக்கணுமா அப்படின்னு சொல்லி இயேசு என்ன செய்யலை, தான் வந்த மிஷனுக்கு ஒரு துளி கூட அவர் வழி விலகவே இல்லை. இன்றைக்கி இவ்வளோ இடங்களில் ஆண்டவரை நேசிப்பதற்கு அவருக்கென்று வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த நாம், நம் வாழ்க்கையில் வரும் பல சூழ்நிலைகளை, பல பிரச்சனைகளை பார்த்து எவ்வளோ நேரம் அவர் அன்பை விட்டு வழி விலகி போயிருக்கிறோம். சிந்தித்து பார்ப்போமே. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? நம்ம மேலே நினைவு கூர்ந்த தேவன், நம்ம எவ்வளோ துரோகம் பண்ணின போதும், எவ்வளோ வேதனைப்படுத்தின போதும், எவ்வளவோ
நம்மளுடைய வாழ்க்கையில் அவருக்கு பிரியமில்லாத செயல்கள் செய்த போது கூட நம்மளுடைய வாழ்க்கையை மன்னித்து மறந்து நம்மை ஏற்றுக்கொண்ட தேவன். இந்த இரவு வேளையில் அப்படியே நம்மளுடைய தலைகளை தாழ்த்தி அவர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு விடுதலை தருகிறவராயிருக்கிறார். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் அப்படியே தியானத்திற்குள்ளாக ஜெபத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை தொடர்ச்சியாக வாசிப்போமா. இயேசு கிறிஸ்து எதற்காக பூமிக்கு வந்தார் என்றால், நாம் சுமக்கிற இந்த சுமைகளை இன்னும் நம்ம சுமக்கணும்னு இல்லை, அதையெல்லாம் அவர் பாதத்தில் இறக்கி வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாரத்தோடு இருக்கிற நம்ம அநேக நேரங்களில் தேவனுடைய சமூகத்தில் வந்து கதறோம், என்னால் சுமக்க முடியலைன்னு கதறோம், வேதனைப்படுறோம், கொண்டு வந்து இறக்கி வைக்கிறோம். திரும்பி போகும்போது அதே பாரத்தையும் அதே கஷ்டத்தையும் கவலையும் சுமந்துட்டு நம்ம திரும்பி போகிறோம். நம்ம நினைக்கிறோம் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லா பாரத்தையும் ஆண்டவர் சுமக்கிறாரு, இனி என் பாரத்தையும் சுமந்து ஏன் கஷ்டம் கொடுக்கணும், என் பாரத்தை நானே சுமத்துக்கிறேன், இது என் தலையெழுத்து, என் தலைவிதி அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் நம்ம. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமென், ஆமென். இந்த இரவு வேளையில கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்து, இந்த கழுதையை போல கட்டப்பட்டு இருந்த வாழ்க்கையாய் இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கலாம், சுமை சுமக்கப்பட்டு பாரத்தோடு இருக்கிற ஒரு வாழ்க்கையின் சூழ்நிலையாய் இருக்கலாம். இந்த இரவு நம்மளுடைய வாழ்க்கை, இந்த ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்பது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் யாராயிருந்தாலும் சரி, ஆண்டுகளாய் நான் தேவனை தேடுகிறேன், ஆனால் என் வருத்தமும் பாரமும் குறையவே இல்லை. சுமைக்கு மேல் சுமை, வேதனைக்கு மேல் வேதனை, பாடுகளுக்கு மேல் பாடு, நிந்தைகளுக்கு மேல் நிந்தை அவமானமாய் இருக்கிறது என்று சோர்ந்து போயிருக்கிற உள்ளத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு நிற்கிற உன்னுடைய பாரங்களை கொண்டு வந்து நீ என்னுடைய பாதத்தில் இறக்கி வைக்கும் போது என்னிடத்திலிருந்து நீ கற்றுக்கொள். என்னுடைய சாந்தத்தையும் என்னுடைய அமைதலை என்னுடைய சமாதானத்தையும் இயேசு இந்த பூமியிலிருந்து கடந்து செல்லும் போது சீஷர்களை பார்த்து சொன்னது, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வெளியிட்டு போகிறேன். அது உலகம் கொடுக்கிற சமாதானத்தை போல அல்ல, உலகத்தால் கொடுக்கவோ எடுக்கவோ முடியாத அளவுக்கான சமாதானத்தை வைத்து அவர் காத்திருக்கிறார். நம்மளுடைய சுமைகளை இந்த இரவு வேளையில் அவருடைய பாதத்தில் இறக்கி வைப்போமா. ஆண்டவரே, என்னால சுமக்க முடியலப்பா, அநேக நேரங்களில் நான் மாண்டு போய்விடுவேனோ, மரித்து போய்விடுவேனோ, தொடர்ந்து நான் பயணம் செய்ய முடியாதபடிக்கு சிக்கென்று தாழ்ந்து போய்விடுவேனோ, எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று கதறுகிறவர்களுக்கு மனம் இறங்குவீராகப்பா, உங்க கரத்தை அனுப்புவீராக. எங்களை நினைவு கூர்ந்த எங்களை பாவ சேற்றிலும் அக்கிரமத்திலும் வியாதியிலும் கிடந்த எங்களை உங்க கிருபையினால உங்க தயவினால நீர் எங்களை சேர்த்து கொண்டீரே. எங்களே அர்ப்பணிக்கிறோம்ப்பா, எங்களே அர்ப்பணிக்கிறோம். உலகத்தின் மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம கூட இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் எல்லாரும் நம்ம கூட இருக்கிறது இல்லை, நாமும் எல்லாரும் கூட இருக்க முடியாது. ஆனால் நம்ம கூட பயணம் செய்கிற ஒரு அருமை நேசர் உண்டு. அவர் நம் பாரங்களை சுமக்கிறவர், நம்மளுடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டவர், நம்மளுடைய அக்கிரமங்களை தன்மீது சுமத்தி நமக்கு விடுதலை தருவதற்காக அவர் நமக்கு மேல் நியமிக்கப்பட்டிருந்த ஆக்கினியின் தண்டனையை தன்மேல் மரணத்தை சுமந்து ஜீவனை நமக்கு தந்தாரே. அந்த தேவனுடைய பாதத்தில் ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருங்கப்பா, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேண்டும் அப்பா. எங்களுடைய இருளான வாழ்க்கையை மாற்றுவதற்கு, ஒளியை தருவதற்கு எங்களுக்கு நீங்க தேவை.
புறக்கணிக்கப்பட்டு இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையின் ஆதரவாய் நீங்க எங்களுக்கு தேவைப்பா, தேவை ஆண்டவரே. எங்களோடு நீங்க வாசம் பண்ணுங்க, எங்களோடு கூட இருங்க டாடி ஜீசஸ். என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. சொல்லுமா, என் வெளிச்சமும் நீரே, ஜீவனும் ஓரமாஷே, எல்லாமே நீங்கதானப்பா. கண்ணீர் சிந்தும் நேரத்தில், கண்ணீர் சிந்தும் நேரத்தில், காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானீரே, தகப்பனானீரே. நம் கண்ணீர் சிந்துகிற நேரத்தில், தனிமையாய் தவிக்கும் நேரங்களில் அவர் நம்மளை சுமந்து செல்லும் தாயாய் தகப்பனாய் கூட இருக்கிறாரே. அவருக்கு நன்றி செலுத்துவோமா. என் அம்மாவும் என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே. சொல்லுமா, என் அம்மாவும் என் அப்பாவும் நீங்க தான்ப்பா. ஆதரவற்று இருக்கிற நம்மளுடைய சூழ்நிலையில தாயை இழந்திருக்கலாம், தகப்படை இழந்திருக்கலாம், தாயின் அம்புக்காய் ஏங்கி இருக்கலாம். தகப்படை இழந்த சோகத்தில் இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக, ஒரு ஆட்சி தேற்றுகிறவராக, நம்மை சுமக்கிறவராக, எந்த இடங்களில் எல்லாம் எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே கேட்ட இடங்களில், அந்த வெறுமையாய் தோன்றப்படுகிற இடங்களில் அவரே ஒரு தாயாக, தகப்பனாக, ஒரு அம்மாவாக, அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு அன்னையாக, ஒரு தகப்பனாய் நம்மை சுமந்து செல்லுகிற தேவனாய் இருக்கிறாரே. அவருக்கு நன்றி செலுத்துவோமா. எங்க கூட இருக்கிற தேவன் நீங்க அப்பா. எங்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுகிறவர் அப்பா. கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன், நம்மை ஆட்சி தேற்றுகிற தேவன். வியாதியின் நேரத்தில், வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பனானிரே. வியாதியின் படுக்கையில் நம்மை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்று இருக்கும்போது அவரே பரம வைத்தியராயிருந்து நம்மளை பாதுகாக்கிறவர் மாத்திரம் அல்ல, நமக்கு நல்ல ஒரு நண்பனாயிருக்கிறவராயிருக்கிறார். என் வைத்தியரும் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியரும் நீரே, என் நண்பரும் நீரே, ரக
ரஹஸ்யாம் தடலா மகாத்துடியாம் துடுரு. நீங்கதானப்பா என் வைத்தியரும் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா என் வெளிச்சமும் நீரே, என் வெளிச்சமும் நீரே, ஜீவனும் ரஹஸ்யாம் தடரே. எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா ஹalleluya 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 ஹalleluya. பரிசுத்த தேவனே, மிக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அந்த கழுதையே போல ஒதுக்கப்பட்டு தனிமையாக்கப்பட்ட சூழ்நிலைகளை காணப்படலாம். ஆனால் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீங்களாப்பா. அந்த தெரிந்தெடுக்கும் போது எங்களுக்கு மேலாக எங்களுக்குள்ளாய் இருக்கிற உம்மை உயர்த்துவதற்கு பதிலாக மகிமையை நாங்கள் எடுக்காதபடிக்கு ராஜாதி ராஜாவாக எங்களுடைய இருதயத்தில் ஆட்சி செய்கிறவராக, ஆளுகை செய்கிறவராக நீர் காணப்படுவதற்கு எங்களையே நாங்கள் ஒப்புக்கொடுக்க தேவன் கிருபை செய்வீராக. எங்களை நினைவு கூர்ந்த தேவன் ஆண்டவரே, எங்கள் பாவத்தையும் சாபத்தையும் அக்கிரமத்தையும் உங்கள் மேலே எடுத்து எங்களுக்கு ஜீவன் தருவதற்காக நீர் பலியானீரே. எங்கள் மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய ஜீவனை எங்களுக்கு தந்தீரே அப்பா. அதை நாங்கள் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட கிருபை செய்வீராக. எங்களையே தாழ்த்துகிறோம், நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. உங்கள் பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்மளோடு இந்த நாளில் இடைப்பட்டிருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையின் தேவைகள் ஏற்பட்டதாய் காணப்பட்டாலும் அதன் மத்தியில் அவர் ஆட்சி செய்வதற்கு, அவர் ஆளுகை செய்வதற்கு நாம் விட்டு கொடுக்கும்போது அவர் நம்மளுடைய வாழ்க்கையை நித்தியம் வரைக்கும் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். கரங்களை தட்டி நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? அவர் நல்லவராக வல்லவராக நம்மை வழி நடத்தி கடந்து செல்லுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன்.